2004ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மொபைல் ஃபோன் வாங்கினேன் சார். அப்போ வந்து நான் யூஸ் பண்ண சிம் கார்டு வந்து ஏர்செல். ராமநாதபுரத்தில் ஒரு தாமரைக்குளம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான வில்லேஜ். நான் ஏன் ஏர்செல் சிம் கார்டு வாங்கினேன்னா, எங்கள் ஊரில் அந்த டவர் மட்டும்தான் இருந்தது, பிஎஸ்என்எல் கூட கிடையாது. ஓகே, இன்றைக்கி 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 20 வருஷத்தில் நிறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அன்னைக்கு வந்து இந்த டெலிகாமில் அவ்வளோ பெரிய டெக்னாலஜிலாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? என்ன மாதிரி டீம்லாம் உங்கள் கூட இருந்தாங்க? அதை எப்படி அச்சீவ் பண்ணீங்க? நான் சிறு வயதிலிருந்தே மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்தால் மட்டும்தான் நாம் பணம் சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு குறிக்கோள் என்னிடத்தில் இருந்தது. ஆனால் நான் கல்லூரி படித்து வந்து அமெரிக்கா சென்று சாஃப்ட்வேர் கொடுக்கின்ற ஒரு வேலையை செய்யும்போது அவர்கள் எதிர்பார்ப்பதை மட்டும் செய்தால் சந்தோஷமில்லை என்பது எனக்கு புரிந்தது. உங்கள் மனைவிக்கு ஒரு சேரீ வாங்கணும்னு ஆசை, நீங்கள் போத்தீஸுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. ஒரு சேரீ வாங்குன்றது, ஒரு சேரீ மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. சில ஆண்கள் இன்னொரு தவறு பண்ணுவாங்க. அவங்க மனைவிக்கு வாங்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஒன்று வாங்குவாங்க. வந்த சந்தோஷமும் போயிடுச்சு. நீங்கள் ஒரு 5 சேரீ வாங்கி உங்கள் ஒய்ஃபை கிட்ட கொடுத்து, நீயா 3 சேரீ எடுத்துக்குமா, அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துட்டு தங்கச்சிக்கு ஒன்று கொடுத்துருன்னா மனைவி சந்தோஷப்படுவாள். ஆனால் தங்கையும் அம்மாவும் சந்தோஷப்பட மாட்டார். அவங்களுக்கு தெரியாமல் இன்னொரு 2 சேரீ வாங்கி உங்கள் அம்மாவிற்கு உனக்கு 2 சேரீன்னு கொடுத்தா அம்மாவும் சந்தோஷப்படுவாள். தங்கச்சிக்கு யாருக்கும் தெரியாமல் கொடுக்குற இன்னொன்று எடுத்துக்கோ 2ன்னு கொடுத்தேன்னா நீங்கள் 3 பேரையும் சந்தோஷப்பட முடியும். இந்த குட்டி கதை எதுக்கு சொன்னேன்னா, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக இல்லை. ஓகே, யூ ஹாவ் டு எக்ஸீட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவங்களுக்கு தேவைகளை விட விலையிலும் சர்வீஸிலும் குவாலிட்டிலையும் குவான்டிட்டிலையும் எல்லாத்துலேயுமே இனிமேல் எக்ஸீட் ஆனால் தான் அந்த சந்தோஷம் வரும். இந்த டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு லெட்ரு வந்ததுன்னா சந்தோஷம் அடைவாங்க. அதுக்கப்புறம் மொபைலில் எஸ்எம்எஸ்ன்னு இருந்தது, அது வந்த உடனே சந்தோஷப்பட்டீங்க. இப்போ வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் ஓகே, வெறும் டெக்ஸ்ட் வந்தால் சந்தோஷப்படுறீங்களா? ஒரு வீடியோ ஒன்று, ஒரு மியூசிக் ஒன்று, எல்லாம் தேவைப்படுது. we require a lot of stimulation. So business is no exception. அவர்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் மிஞ்ச வேண்டும். ஸோ நான் எந்த துறையில் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு டெக்னாலஜியை திங்க் பண்ணுவேன். அப்புறம் அதை பற்றி கொண்டு வந்து பெஸ்ட்டு டெக்னாலஜியை கொண்டு வரது. என்னை பார்த்துட்டு எல்லாரும் வந்தவுடனே என் வேலை முடிந்து விட்டது, நான் சென்று விடுவேன். ஸோ எபிலிட்டி டு திங்க் அண்ட் டிக் டீப்பர் அண்ட் அன்மெட் நீட்ஸை